இப்போ வந்து 4 NO புஷ் பட்டனை வச்சு ஒரு மோட்டரை வந்து 4 இடத்துல வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு மோட்டரை வந்து 4 இடத்துல வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான வயரிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது 4மே NO புஷ் பட்டன் தான். இதுக்கு தேவையான மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 4 NO புஷ் பட்டன் எடுத்திருக்கேன். NC புஷ் பட்டன் கிடையாது, 4மே NO புஷ் பட்டன். 4 கண்ட்ரோலுக்காக ஒரு சிங்கிள் போல் MCP ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு லேச்சிங் ரிலே ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு கான்டாக்டர் ஒன்று எடுத்திருக்கேன், ஒரு ஓவர்லோடு ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ வந்து மோட்டரை வந்து டெஸ்டிங் பண்ணுறதுக்காக ஒரு இண்டிகேஷன் லேம்ப் எடுத்திருக்கேன். இதை வச்சு கண்ட்ரோல் வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பவர் வயரிங் பார்த்தீங்கன்னா பேஸ் நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக வந்து கான்டாக்டருக்கு வந்து நான் இன்புட்டில் கனெக்ட் பண்ணிட்டேன் சிங்கிள் பேஸு. அதோட அவுட்புட்டில் வந்து மோட்டருக்காக ஒரு இண்டிகேஷன் லேம்ப் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் டெஸ்டிங்காக. பார்க்கலாம். இப்போ வந்து கண்ட்ரோல் வயரிங் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு நியூட்ரல் எடுத்துக்கிறேன். பிரேக்கர்ல இருந்து ஒரு நியூட்ரல் வயர் எடுத்து வந்து டைரக்டா வந்து லேச்சிங் ரிலேவோட A2ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து லேச்சிங் ரிலேயோட A2ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து கான்டாக்டரோட A2ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இது வந்து நியூட்ரல் வந்து காமனா எல்லாத்துலயும் லூப் பண்ணிக்கிங்க. இப்போ நியூட்ரல் வந்து எல்லாத்துக்கும் லூப் பண்ணியாச்சு. இப்போ நியூட்ரல் வந்து பிரேக்கர்ல இருந்து நியூட்ரல் எடுத்து வந்து லேச்சிங் ரிலேயோட A2க்கும் கான்டாக்டரோட A2க்கும் வந்து லூப் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் வயர் எடுத்து வந்து கண்ட்ரோல் போல் MCPல இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்து வந்து சிங்கிள் போல் MCPல இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து இதோட அவுட்புட் எடுத்து வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு அவுட்புட் எடுத்து வந்து NO புஷ் பட்டனோட இன்புட்ல ஒரு வயர் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு வயர் எடுத்து வந்து பிரேக்கர்ல இருந்து அவுட் எடுத்து வந்து NO புஷ் பட்டன்ல இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இன்புட்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து செகண்ட் NO புஷ் பட்டனுக்கு இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. செகண்ட் NO புஷ் பட்டன்ல இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் NO புஷ் பட்டன்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து மூணாவது NO புஷ் பட்டனுக்கு இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. மூணாவது NO புஷ் பட்டன்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து அப்படியே சீரியஸா கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இப்போ மூணாவது NO புஷ் பட்டன்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து நாலாவது NO புஷ் பட்டனுக்கு இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ 4 புஷ் பட்டனுக்கு வந்து லூப் பண்ணியாச்சு. இப்போ பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் எடுத்து வந்து ஃபர்ஸ்ட் NO புஷ் பட்டனுக்கு இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் இன்புட்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து செகண்ட் இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. செகண்ட் இன்புட்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து மூணாவது NO புஷ் பட்டன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. மூணாவது NO புஷ் பட்டன்ல அவுட் எடுத்துட்டு வந்து நாலாவது இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அப்படியே சீரிஸ் கனெக்ஷன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா
வந்து லூப் பண்ணியாச்சு. அதே மாதிரி செகண்ட் டெர்மினல்லே இதே மாதிரி லூப் பண்ணுங்க. இப்போ 4வது புஷ் பட்டனையும் 4வது NO புஷ் பட்டனையும் 3வது NO புஷ் பட்டனையும் லூப் பண்ணுங்க. இப்போ 3வது NO புஷ் பட்டன்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து 2வது NO புஷ் பட்டன்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. 3ல இருந்து 2, 2ல இருந்து 1 அது மாதிரி லூப் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து 2ல இருந்து 1க்கு லூப் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் NO புஷ் பட்டன்ல இருந்து ஒரு அவுட் எடுத்துட்டு வந்து ஃபர்ஸ்ட் NO புஷ் பட்டன்ல இருந்து அவுட் எடுத்துட்டு வந்து லேச்சிங் ரிலேயோட A1 பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. லேச்சிங் ரிலேயோட A1 பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் வேர் எடுத்து வந்து கண்ட்ரோல் பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் வேர் எடுத்து வந்து கண்ட்ரோல் பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் வேர் எடுத்து வந்து இம்பல்ஸ் ரிலேவோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இந்த இம்பல்ஸ் ரிலேவோட காமன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் 3 அதுல வந்து கனெக்ட் பண்ணிக்கிங்க. இம்பல்ஸ் ரிலேயோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து பிரேக்கர்ல இருந்து ஒரு பேஸ் வேர் எடுத்து வந்து இம்பல்ஸ் ரிலேயோட காமன் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணியாச்சு நம்பர் 3ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இம்பல்ஸ் ரிலேயோட NO பாயிண்ட் நம்பர் 4ல இருந்து இம்பல்ஸ் ரிலேயோட நம்பர் 4 NO பாயிண்ட் நார்மல் ஓபன் நம்மளுக்கு வேணும். அதனால இம்பல்ஸ் ரிலேயோட நார்மல் ஓபன்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து ரிலேயோட NO பாயிண்ட்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து இம்பல்ஸ் ரிலேயோட NO பாயிண்ட்ல இருந்து ஒரு வயர் எடுத்து வந்து ஓவர்லோடு 95 NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஓவர்லோடு ரிலேயோட 95 NCல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லோடு 96 NCல இருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து கான்டாக்டரோட A1ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இப்போ வந்து வயரிங் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ ஆன் பண்ணி எப்படி இருக்காதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் பிரேக்கர் ஆன் பண்ணிக்கிறேன். சிங்கிள் போல் MCP ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து மெயின் பிரேக்கர் ஆன் பண்ணியாச்சு, கண்ட்ரோல் MCP ஆன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் NO புஷ் பண்ண ஆன் பண்ணுறேன், ஒர்க் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் ஆயிடுச்சு. செகண்ட் ஆன் பண்ணுறேன், ஒர்க் ஆகுது. இப்போ செகண்ட் ஆன் பண்ணியிருக்கேன், ஒர்க் ஆகுது. இப்போ நான் வந்து செகண்ட் ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் ஆயிடுச்சு. அதே மாதிரி 3வது NO புஷ் பட்டன் ஆன் பண்ணுறேன், ஒர்க் ஆகுது. ஆஃப் பண்ணுறேன், ஆஃப் ஆகுது. அதே மாதிரி 4வது NO புஷ் பட்டனை ஆன் பண்ணுறேன், ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து 4வதையும் ஆஃப் பண்ணலாம். அதே மாதிரி செகண்ட் ஆன் பண்ணிட்டு 3வதையும் ஆஃப் பண்ணணும். 3வது NO புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி 4வது NO புஷ் பட்டன் ஆன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் NO புஷ் பட்டனையும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் பண்ண 4வது NO புஷ் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட்ல போயிட்டு NO புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆயிரும்.
இந்த இம்பல்ஸ் ரிலேல இந்த இம்பல்ஸ் ரிலேல வந்து பார்த்தீங்கன்னா இதிலே மேனுவலாக ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த NO புஷ் பட்டனுக்கு பதிலாக நம்ம காலிங் பெல்லுக்காக யூஸ் பண்ணுற பெல் சுவிட்சையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வயரிங் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் வயரிங் பார்த்தீங்கன்னா இதோட வயரிங் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா பவர் வயரிங் பார்த்தீங்கன்னா 6 OIP எடுத்துகிட்டு வந்து 4 போல் எம்சிபியில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து டேரெக்டாக வந்து எம்சிபியிலேருந்து அவுட் எடுத்துகிட்டு வந்து கான்டாக்டருக்கு வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. கான்டாக்டரோட அவுட் எடுத்துகிட்டு வந்து ஓவர்லோடில் கனெக்ட் பண்ணிங்க. ஓவர்லோடு வந்து டேரெக்டாக மோட்டருக்கு போயிடும். இது பவர் வயரிங். நான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ்க்காக கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து 3 பேஸ்க்காக நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். சிங்கிள் பேஸ் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து கண்ட்ரோல் வயரிங் பார்த்தீங்கன்னா 6 OIPலேருந்து ஏதாவது ஒரு பேஸ் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பேஸ் எடுத்துகிட்டு வந்து சிங்கிள் போல் எம்சிபியில் வந்து இன்புட் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதோட அவுட் எடுத்துகிட்டு வந்து இந்த 4 NO புஷ் பட்டனையும் வந்து அப்படியே சீரியஸ் பண்ணிக்கிங்க, லூப் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து NO புஷ் பட்டன் அவுட்லேயும் வந்து லூப் பண்ணிக்கிங்க, சீரியஸ் பண்ணிட்டு டைரெக்டாக வந்து இம்பல்ஸ் ரிலேயோட A1 பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் இம்பல்ஸ் ரிலே வந்து ஆன் ஆயிடும். அதுக்கு வந்து அடுத்து வந்து இது கண்ட்ரோல் வந்து அடுத்து வந்து இம்பல்ஸ் ரிலேக்கு வந்து காமனில் வந்து ஒரு பேஸ் கனெக்ட் பண்ணணும். நம்பர் 3ல வந்து ஒரு பேஸ் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி நம்பர் 4லேருந்து ஒரு அவுட் எடுத்து வந்து ஓவர்லோடு 95 NCயில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. 96லேருந்து அவுட் எடுத்துகிட்டு வந்து கான்டாக்டரோட A1 பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கிங்க. இதில் வந்து 4 புஷ் பட்டனை வச்சு வயரிங் பண்ணலாம். அதே மாதிரி 4 பெல் சுவிட்சையும் வச்சு வயரிங் பண்ணலாம். 4 புஷ் பட்டன் 4 பெல் சுவிட்ச் எது வேணாலும் வச்சு நம்ம வயரிங் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.